நண்பர்களே வணக்கம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், அதாவது தொழில் உறவு சட்டம் 2020 சட்டத்தினுடைய அடுத்த லெவல் பார்த்துருக்கோம். நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம். இது இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை கொடுக்கறது, வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பற்றி இப்போ உள்ள சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 83 ஒர்க்கர் ரீஸ்கில்லிங் ஃபண்ட். இப்போ ரெட்ரென்ச்மெண்ட் எதுவும் ஆனதுன்னா 15 நாள் சம்பளம், ஒரு வருஷ வேலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாளி எம்ப்ளாயர் கடைசி ஒரு ஒர்க்கர் ஒரு மாத சம்பளம் என்ன வாங்குறாரோ அதில் பாதி இந்த ஒர்க்கர் ரீஸ்கெல்லிங் ஃபண்டுக்கு அவர் அனுப்பணும். அதாவது ஒரு மாத சம்பளத்தில் பாதி சம்பளம், 15 நாள் சம்பளம் அப்படி ஒரு ஒர்க்கருக்கு இப்போ 10 பேர் ரெட்ரன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 10 பேருக்குரிய அந்த 15 நாள் சம்பளம் இந்த ஒர்க்கர் ரீஸ்கெல்லிங் ஃபண்டுக்கு முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது 45 நாட்களுக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு அரசாங்கம் இந்த ஃபண்டில் இருந்து இந்த பணத்தை அந்த தொழிலாளிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபண்டை பொறுத்தளவுக்கு மற்ற நிதிகளிலிருந்தும் சேர்த்து தொழிலாளருடைய நலனுக்காக பயன்படுத்துறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. சரி, செக்ஷன் 84 அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற தொழிலாளர் சம்பந்தப்பட்ட நடைமுறைகள். அது என்ன? முதலாளியோ அல்ல தொழிலாளியோ அல்லது யூனியனோ யாருமே தவறான நடைமுறைகளை செய்யக்கூடாதுங்கிறது இந்த செக்ஷன் சொல்லுது. சரி, செக்ஷன் 85 விசாரணை அதிகாரம். அரசாங்க அதிகாரி, அது ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் உள்ள அதிகாரியத்தை அரசாங்கம் நியமிக்கும். அவருக்கு விசாரணை அதிகாரியுடைய பவர் என்னன்னா, யாரையும் அழைத்து விசாரிக்கலாம், சம்மன் கொடுத்தா வந்தாகணும், டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம், ஃபைனும் போடலாம். அந்த மாதிரி அதிகாரம் இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு உண்டு. செக்ஷன் 86 என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்குறாங்கன்றதை பற்றி பார்க்குறாங்க. லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட், இந்த மாதிரி இதில் தவறுகள் இருந்ததுன்னா 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் போட முடியும். திரும்ப திரும்ப அதே தப்பு வந்ததுன்னா அதிக அபராதம், அதோட சிறை தண்டனையும் உண்டு. அது 5 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக ஆகலாம், ஜெயில் தண்டனையோட சேரும் திருப்பி திருப்பி அதே தவறு நடந்ததுன்னா. சரி, செக்ஷன் 87 வழக்கு பதிவு செய்வது. இப்படி ரிப்பீட் ஆகிறாங்கன்னா அவங்கள மேலே கேஸ் ஃபைல் பண்ணி நடத்துகிற ஒரு முறை இருக்குது. அரசாங்கமே வழக்கு பதிவு செய்யும். இன்னொன்று, ஃபைன் கட்டாமல் இருந்து டாட்ஜ் பண்ணுறாங்கனாலும் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசு புகார் அளித்ததை வழக்கு நடத்தப்படும். இது பிரிவு 87 படி. 88 ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னா, அவங்க இந்த தவறுகளுக்கு கம்பெனி பொறுப்புனா கம்பெனி தான், நாங்கள் கிடையாது, டைரக்டர் சொல்ல முடியாது, மேனேஜர் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. அவங்களுக்கு விதிவிலக்கு எப்போ வரும்னா, ஒரு பர்டிகுலர் டைரக்டருக்கு அவருடைய நாலேஜில் இல்லாமல் அந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியும்னா அவரை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் மேனேஜரோ அல்லது டைரக்டரோ டியூ டிலிஜென்ஸ், அதாவது முடிந்த அளவு அக்கறையோடு தவறு நடக்க விடாமல் அவர்கள் செய்த செயல்பாடு முயற்சிகள்லாம் இருந்து அதையும் மீறி தவறு நடந்திருக்கனாலும் ஸோ அவங்க மேலே, அதாவது பர்பஸாக தப்பு பண்ணலைன்னு அர்த்தம், அப்படி நடந்தாலும் அவர்களை விடுவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரிகளும் கம்பெனியில் உள்ள அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் இந்த செக்ஷன் 88 அதிகாரம். சரி, செக்ஷன் 89 இந்த தண்டனை ஃபைன்லாம் சொல்கிறோமே, அதை கம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனாக கட்டிட்டு கேஸ் நடத்த விடாமல் பார்த்துக்கலாம், ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அபராதம் கட்டிட்டாங்கன்னா மறுபடியும் தப்பு பண்ணுறவங்க இந்த அபராதம் கட்ட விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. முதல் தடவைனா அதிகபட்ச ஃபைன் எவ்வளவோ அதில் 50% அபராதமாக கட்டிட்டு கேஸ் நடத்த விடாமல் தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த தவறுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜெயில் டேர்ம் இருக்குது. அப்படி இருக்குன்னா அதில் அதிகபட்ச அபராதம் எவ்வளவோ அதில் 75% கம்பவுண்டிங் கட்டி கேஸ் நடத்தாமல், கேஸ் நடந்தால் தான் ஜெயிலுக்கு போகிறதில்ல. அதனால் இந்த கம்பவுண்ட் பண்ணும்போது அந்த குற்றம் அதாவது குற்றச்சாட்டு, அவங்க தவறு அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தண்டனை சிறை தண்டனையோடு இருக்கிறதுனா 75%, 1 லட்ச ரூபா அபராதம்னா 75,000 ரூபா கட்டிட்டு இருக்கணும்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த மாதிரி. சரி, இது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஸ்கூலில் பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய டிசிப்ளின், ஒழுங்குமுறை சிஸ்டம் எப்படின்னு பாருங்கள். முதல் தவறு என்ன பண்ணுவாங்க? ஒரு வாணி, இந்த மாதிரி செய்யாதம்பாங்க. 2வது ஒரு தண்டனை ஏதாவது கொடுப்பாங்க. திருப்பி மறுபடியும் வருதுன்னு வைங்க,
அதிகமான தண்டனை இருக்கு. என்ன மாதிரி தண்டனையா இருக்கும்? சஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரலாம். மறுபடியும் அதே தவறு வருதுன்னா ஸ்கூலை விட்டு வெளியேற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, தொழிலாளிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. எம்ப்ளாயர் முதலாளிகளுடைய பொறுப்பு என்னங்கிறது தெளிவா வரையறுக்கப்பட்டுள்ளது. தொழில் சமநிலை, அதாவது பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு பேலன்சிங் அட்மாஸ்பியர் இருக்கிறத உருவாக்குது இந்த சட்டம். சரி, நம்ம சொல்றது என்னன்னா, முதலாளிகளை பொறுத்தளவு சட்டப்படி செயல்படுங்க, ரெக்கார்ட்ஸை பத்திரமா கரெக்டாக வச்சிருங்க, குளறுபடி இல்லாமல் அப்படிங்கிறது. இந்த ஹெச்ஆர் டிவிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சட்ட விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க அதை எடுத்து சொல்லணும். ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். தவறு நடந்தால் எங்கே ரிப்போர்ட் பண்ணால் அதை கரெக்டாக நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரி, நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய முக்கியமான அம்சம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சட்டத்தை மேலாம் நினைச்சா அது ஒரு தவறான கணக்கு. அது சட்டம் பின்தொடர ஆரம்பித்துள்ளது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய சாராம்சம். சரி, இந்த சட்ட விதிமுறைகளை எளிய விளக்கமாக இருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எல்லா சட்டங்களும் ஒன்றொன்றாக இந்த லேபர் ரிலேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு முடிஞ்ச பிறகு லேபர் சம்மந்தப்பட்ட இன்னும் 2 சட்டம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா சட்டங்களையும் இந்த மாதிரி சிறிய சிறிய வீடியோவாக போடுவதற்கு திட்டம் போட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.